ஏஐ ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அதுக்கு எப்படி பண்ணணுங்கிற கமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அது ஸ்டார்டிங் வந்து ஸ்டோரிங் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இப்போ ஆட்ரிபியூட்ஸ்னா இப்போ நான் என்னையே எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். ஆட்ரிபியூட்ஸ்னா எனக்கு ஒரு தனி நேம் இருக்கும், எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்கும், எனக்கு ஒரு ஏஜ் இருக்கும். பட் அது நிறைய பேருக்கு இருக்கலாம். பட் மெத்தடுங்கிறது வந்து இப்போ நான் பேசுகிற ஸ்டைல், நான் நடக்கிறது, இல்லை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இதெல்லாம். ஸோ இது ரெண்டுக்கும் ஒன்று லைக் ஆட்ரிபியூட்ஸ் வந்து காமனாக இருக்கலாம், பட் மெத்தட்ஸ் வந்து மேக்ஸிமம் காமனாக இருக்காது. ஸோ அதை வச்சு சொல்லலாம். A person போட்டுருக்காங்க ஆப்ஜெக்ட்ஸ் மேபி ஹேவ் நேம், ஹைட் அண்ட் ஸ்பீக்கிங் அண்ட் வாக்கிங். ஸோ நடக்கிறது இதெல்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் தான் ஒன் ஆஃப் த மெயின் அப்ளிகேஷன் வந்து ரியூசபிலிட்டி. ஸோ இப்போ சப்போஸ் சச்சின் குமார் நான் வந்து எஸ்என்எஸ்ல படிக்கிறேன். அண்ட் இப்போ சப்போஸ் வெற்றியால் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டானா, இப்போ இந்த காலேஜ் படிக்கிறீங்க, பட் எஸ்என்எஸ்லாம் நிறைய காலேஜ் இருக்குது. இன்ஜினியரிங் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஆர்டிசி இருக்குது, நர்சிங் இருக்குது. அவனுக்கு தேவையான டீட்டெயில் வந்து லைக் நான் வந்து இன்ஜினியரிங்கில் படிக்கணுங்கிறது. ஸோ நான் முன்னாடி ஏற்கனவே கொடுத்து வச்ச டீட்டெயில் வந்து இப்போ ஒரு காமனான ஆள் வெளியே இருந்து வந்து கேட்கும்போது அது யூஸ் ஆகிடும். ஸோ ரீயூசபிலிட்டி. நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன். டிபிஎம்எஸ் சார் வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த கார்டு எடுத்து அவங்க அதில் என்ன இருக்குன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ பட் அக்கௌண்ட் நம்பரை வச்சு எல்லாமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கார்டில் நமக்கு அது வேணுங்கிற நம்பர் மட்டும் இருக்கும், பட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ப்ரைவசியாக இருக்கும். லைக் அதில் வந்து பேரும் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தான் இருக்கும், மேக்ஸிமம் இது இருக்காது. ஸோ பட் அது டிரான்சாக்ஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் என்கேப்சுலேஷன் வேணுங்கிற டீட்டெயில் மட்டும் காட்டுறது, பட் உள்ள நிறைய இருக்குது. நம்ம அக்கௌண்ட்டில் அந்த கார்டை வச்சு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், பட் மேலோட்டமாக நம்ம நேம் அந்த அக்கௌண்ட் இருக்கும், அதை வச்சு டிரான்சாக்ஷன்ஸ் மற்ற விஷயங்கள். பாலிமார்பிசம், டெடிக்கிலே இருக்க மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி. நான் இப்போ சப்போஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இப்போ சப்போஸ் ஓகே சொல்லலாம். இப்போ ஒரு காலேஜ் பேர் எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் நாம் வந்து சும்மா ஒரே ஒரு காலேஜ் சொல்லுவோம், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். இன்ஜினியரிங்காக நிறைய இன்ஜினியரிங் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், நிறைய இன்ஜினியரிங் இருக்குது. பட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக இன்ஜினியரிங் வச்சுருக்கோம். பிஇ சொல்லலாம், நார்மலாக பிஇ பிடெக். ஆனால் அதுக்குள்ளே என்ன மேக்ஸிமம் சொல்லலாம். ஸோ அது ஃப்ளெக்சிபிலிட்டி. அண்ட் ஏஐயோட மெயின் அப்ளிகேஷன்ஸ் ரோபோட்டிக்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கம்ப்யூட்டர் விஷன். இப்போ கம்ப்யூட்டர் விஷன் தான் சொல்கிற மாதிரி தான். ஏக்கு இது நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடி டாபிக்ல எப்படி கிரிமினல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஏஐ வச்சு பார்த்துருக்கோம். அது கம்ப்யூட்டர் விஷன் சொல்லலாம். நேச்சுரல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராம் எப்படி டிசைன் பண்ணணும்னு சொல்கிறது. அது இப்போ ரோபோட்டிக்ஸ், அதுக்கு நம்ம பேசுறது, இதை வச்சு அந்த ரோபோட் இது இவன் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் சிஸ்டம்னா ரெப்ரசன்டேஷன், நாலேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ மாடுலாரிட்டி, மெயின்டைன்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இப்போ எல்லாருமே இருக்கும், பட் எல்லாருக்கும் ஒரு தனி இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். இப்போ லைக் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் நம்பர் இருக்கும், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரு காமனான இடத்துல இருக்கும், பட் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் ரீயூசபிலிட்டி. இது நான் அவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தப்பாக போயிடும். எப்படி சொல்லலாம்னா, நான் முன்னாடி சொன்னேன் காலேஜ். இப்போது நான் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன், அது காமனர் வரும்போது அவன் கேட்டானா நான் எஸ்எஸ் இன்ஜினியரிங் இருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடி கொடுத்த டீட்டெயில் பின்னாடி வரவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ டெக்னிக்கல் டேர்மில் நான் முன்னாடி கொடுத்த டீட்டெயில், சரி நான் என்னோட ஓல்டு டீட்டெயில் இப்போ புதுசாக எனக்கு கேட்கும்போது தேவைப்படுறது ரீயூசபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஸ்கேலர். நியூ கான்செப்ட் ஈஸிலி. புது கான்செப்டை சீக்கிரமாக நம்ம ஏஐக்கு சொல்லி கொடுக்க யூஸ் ஆகும். அது பெட்டர் ஆர்கனைசேஷன், ஹெரியார்ச்சிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த ஹெரியார்ச்சிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம படிச்சிருக்கோம். யாருக்கு என்னன்னு தெரியும்? ஈஸி தான். ஹெரியார்ச்சிக்கல் ஸ்ட்ரக்சர் காலையில் வரும். காலையில் இதை சொன்னாங்க. ஆர்டர்லி ஸ்ட்ரக்சர் டேட்டா சொன்னாங்க. அவருக்காக ஓகேவா? லைக் பேரண்ட் டீச்சர், பேரண்ட்டுக்கும் சைல்டுக்கும் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் நம்ம ரூல்ஸில் படிச்சிருக்கோம். 1 to 1, 1 to meeting, அந்த மாதிரி கான்செப்டில் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னோம். PDP+T அது ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். அது வேணுங்கிற டேட்டா சின்னதாக எடுத்துக்கலாம், பெருசாக இருந்தால் மேலே எடுத்துக்கலாம். அது என்ஹான்ஸ்ட் ரீசனிங்.
enhance reasoning. That's it. Thank you everyone.